எல்லோருக்கும் வணக்கம். ஆம், முதல்ல எஸ்ஆர் பிரபு சார், தேங்க்யூ இந்த ஸ்கிரிப்ட் நீங்கள் அமுச்சு விட்டதுக்கு. ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணி சொல்ல போதே ஒரு டஃப்பான ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது கேட்குறீங்களா அப்படின்னு தான் சொன்னார். ஸோ டஃப்புங்கிற வார்த்தை ஃபஸ்ட்டே வந்துருச்சு. ஸோ அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் தமிழ் சார் வந்தார், சொன்னார், சொல்ல சொல்ல நடிச்சு காமிச்சார், ஃபீல் பண்ணார். ஸோ அந்த ஸ்கிரிப்டுக்குள்ளார ஃபுல்லாக இறங்கி ஓகே இது வந்து நிச்சயம் நம்ம பண்ணியே ஆகணும், நிச்சயம் சொல்ல வேண்டிய ஒரு கதை, இதுக்கான கஷ்டங்கள் இருக்குது, ஆனால் கஷ்டப்படாமல் எந்த விஷயம் நல்லா வரும், அந்த மாதிரி தான் டானக்காரன். ஸோ ஒரு நல்ல பிகினிங் அது. அதுக்கப்புறம் ஷூட்டிங் போகிறோன்னு சொல்லும்போது கதைப்படி இந்த இந்த மலை அந்த மலை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ மலைன்னா சரி ஓரளவுக்கு கொஞ்சம் சில்லாக தான் இருக்கும்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ வேலூரில் போய் விட்டாங்க. வேலூரில் ஏப்ரல் மே ஜூன் சூடில் போயிருக்கேன். நான் கும்கிலாம் நிறைய இடத்துல ஷூட் பண்ணும்போது நாங்கள் த்ரூ தி இயர் ஷூட் பண்ணோம். ஸோ சில இடங்கள் போய் சம்மரில் தான் ஷூட் பண்ணணும் தெரிஞ்சுக்கிட்டு தான் போனோம். பட் சத்தியமாக வேலூரை பற்றி நிறைய பேர் சொன்னாங்க, இதை பற்றி சொல்லவே இல்லை, இந்த சூடை பற்றி. இந்த பாவேல்கிட்ட பேசுனது வந்து ஐ திங்க் மயக்கத்தில் பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன், ஞாபகம் இல்லை. ஏன்னா அன்னைக்கு சத்தியமாக கிட்டத்தட்ட மயக்கம் போட்டு விழுகிற ஸ்டேஜில் தான் என்னை தூக்கிட்டு போனாங்க அங்கேருந்து. பட் எல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நல்லதாக இருந்தாலும் சரி, அடிபட்டாலும் சரி, எல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அப்படி தான் என்னோடய ஜேர்னியும் இருந்திருக்கு. அந்த விதத்தில் ஒரு நல்ல படம் எப்போவுமே ஒரு படம்னு எடுத்தால் நல்ல படமாக வரணும், அதை கரெக்டாக போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும் அப்படிங்கிற போராட்டம் என்றைக்குமே உண்டு. ஸ்கிரிப்டில் இருக்கிறது என்றைக்கு ஸ்க்ரீனில் கரெக்டாக வருதோ அன்றைக்கி தான் வெற்றி. அது வரலைன்னா எப்போவுமே நம்மளுக்கு சரி நம்ம என்ன பண்ணோம், எங்கே தப்பாச்சு, இந்த மாதிரி விஷயங்கள் எப்பவுமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள், அந்த மாதிரி கேள்விகள் புரிஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சுக்கிட்டு தான் நான் வந்துக்கிட்டு இருக்கேன் நானும். ஸோ நீங்கள் எல்லோரும் அந்த அந்த டைமில் நீங்களும் இருக்கீங்க, நல்லது சொல்கிறீங்க, ஏன் இப்படி ஆச்சுன்னு கேட்பீங்க, இது நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்க. ஸோ அதுக்கு உங்கள் எல்லாருக்குமே திரும்பி நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் இந்த 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 ஜேர்னியில் என் கூட இருந்த இந்த டீம், அங்கே எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்னு தெரியல, ஏன்னா எல்லாருமே முக்கியமான ஒரு கேரக்டர்ஸை. லேடிஸ் ஃபர்ஸ்ட். ஸோ அஞ்சலி, தேங்க்யூ, இஸ் வண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் யூ. ஒரு அந்த ஒரு மொட்டைக்காடில் ஒரு சிரிச்சுக்கிட்டே ஒருத்தர் இருந்தாங்கன்னா அவங்க ஒருத்தர் தான். ஸோ அதனால் அப்படி திரும்பும்போது சிரிச்சுக்கிட்டு எதுக்கு சிரிச்சுட்டு இருக்காங்க இந்த சூழலில், சரி நம்மளும் சிரிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் அவங்க. ஸோ தேங்க்யூ. அண்டு மாதேஷ் சார், அவர் மாப்பிள்ளன்னு தான் கூப்பிடுவேன், இப்போ அப்பாவே ஆகிட்டார். ஸோ கங்க்ராச்சுலேஷன் சார். அவர் வந்து எப்படின்னா இந்த ரெவனன்ட்டுன்னு ஒரு படம், லியோனார்டோ அப்புறம் வந்து கரடியெலாம் வந்து கடித்து கதறோம்ல, அதில் வந்து ஃபுல்லாக நேச்சுரல் லைட் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவர் வந்து சொல்லிகிட்டே இருப்பார், சார் அந்த கரெக்டாக அந்த 5:30 மணி அந்த ஒரு சன்லைட் ஒன்று வரும் சார், சூப்பராக இருக்கும் சார், அதில் நம்ம ஷூட் பண்ணுறோம் சார், கோல்டன் லைட் வரும். கரெக்டாக 5:30 மணி வரப்போது எனக்கு ஷார்ட் வைக்க மாட்டார், ஹீரோனுக்கு வைப்பார். அது சொன்னால் எது காலையிலேருந்து கதை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, அப்புறம் நம்மளை கூப்பிடவே மாட்டீங்க. ஒரு நாள் கடிச்சு விட்டேன், சொன்னேன் சார் வைக்கிறீங்கன்னு சொல்லுங்க, ஆப்பு தான் வைக்கிறீங்க, இது ஒரு ஷார்ட் வைங்க சார் எனக்கு. ஸோ நோ, பட் wonderful experience. He's such a positive attitude. நம்ம கேமராக்கு தான் நடிக்கிறோம், ஆனால் அது தெரியாமல் தான் நடிக்கிறோம். பட் கேமராக்கு பின்னாடி இருக்கிறவங்களோட எனர்ஜி எப்போவுமே ஃபீல் ஆகும். ஸோ அந்த விதத்தில் வந்து ஹேட் அ வண்டர்ஃபுல் பாசிட்டிவ் எனர்ஜி. ஸோ தேங்க்ஸ் டு ஹிம். அண்ட் இந்த 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 ஸ்டண்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப வேறுபட்ட ஒரு விஷயம் இந்த படம் பொறுத்த வரைக்கும். அது பார்க்கும்போது உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ அந்த விதத்தில் சாம் சாருக்கு வந்து நிச்சயம் இந்த நாங்கள் இருக்கிற என்வாயர்மெண்ட்டை புரிஞ்சுக்கிட்டு எங்களை ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். நம்ம ஆர்ட் டைரக்டர் ஓடிக்கிட்டே இருப்பார், அவர் யாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு 5-6 நாள்லாம் கேட்டேன், யாருங்க அவர் இப்போ வந்துட்டு கேட்டு போகிறாரு, என்ன இது அசிஸ்டன்ட் டைரக்டர் அவங்க எல்லாத்தையும் அவர் தான் ஆர்டர். ஓ அப்படியா, பரவாயில்ல, பயங்கர வேலை செய்கிறாரு அப்படின்னு. பட் உங்களுக்கு படம் பார்க்க போது அது எல்லாமே கரெக்டாக இருக்கும், அந்த ஒரு விஷயம் கரெக்டாக பார்த்துக்கிட்டாரு. ஸோ அவருக்கும் அஃப்கோர்ஸ் நன்றி. சந்துரு சார், உங்கள்கிட்ட நான் பேசலை, பட் ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நல்லா இருந்துச்சு, தேங்க்யூ. பாவேல், நாங்கள்
அங்கே ஒரு கூட்டமே உட்காந்துருக்கு. கார்த்திக், நான் பேரில் ரொம்ப மோசம். ஸோ அதனால் வந்து எல்லாருக்கும் எல்லாமே வந்து வந்தாங்கன்னா நான் நிச்சயம் லைஃப் பூரா அவங்க எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுருப்பேன். அந்த மாதிரி ஒரு முகம் எல்லாருக்கும். அதே மாதிரி உங்கள் எல்லாருக்கும் அவங்கள வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி அந்த படமும் இருக்கும். ஒவ்வொரு கேரக்டருக்கும் நல்ல கேரக்டர்ஸாக இருக்காங்க. ஒரு டைரக்டரோட திறமை எப்போ தெரியும்னா, சின்ன கேரக்டர் கூட அதை எடுத்து முக்கியமாக ஆக்கி விட்டு ஒரு கதையை சொல்கிற விதம் தான். அது வந்து தமிழ் சார் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காரு. இங்கே உட்காந்துருக்கவங்க எல்லாருக்கும் வந்து நிச்சயம் டானாக்காரன் வந்து பேர் சொல்கிற ஒரு படமாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ ஆல், பாவேல் சார் எல்லாருக்குமே. அண்ட் போஸ் வெங்கட் சார், இந்த இந்த சிம்மக்குரல்னு சொல்லுவாங்கல்ல, அது அவருக்கும் இருக்குது. அவர் பேசும்போதெல்லாம் அப்படியே சார் அட்டென்ஷன் சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னு அந்த மாதிரி தான் இருக்கும் அவர் பேசுகிறது எல்லாமே. ஸோ had a wonderful time. We have wonderful scenes. So thank you sir, enjoyed working with you. இந்த இதெல்லாம் தாண்டி டானாக்காரன் நாங்கள் சேர்ந்து ஒரு முயற்சி, ஒரு புரட்சின்லாம் சொல்ல மாட்டேன், அப்படிலாம் இல்லை, பட் அமேசிங் ஃபில்ம். எங்களை பொறுத்த வரைக்கும் இதை எடுத்து ஃபஸ்ட்டு பார்க்குற ஆள் வந்து எடிட்டர் தான். எனக்கு என்னோடய ஃபஸ்ட் ஆடியன்ஸ்னு சொல்கிறது எடிட்டர் தான். ஸோ ஃபிலோ சார், நீங்கள் சொன்ன வார்த்தைகள் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ தேங்க்ஸ் அ லாட். ஒரு எடிட்டருக்கு பிடிச்சிருச்சுன்னு சொன்னாங்களாவே, பிடிச்சிருச்சுன்னு ஈஸியாக சொல்லலாம், ஆனால் சில விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணணும். அது வந்து கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணார். அதுதான் இந்த ஒரு ஃபஸ்ட் ஃபில்டர்னு சொல்லுவாங்க. ஸோ தேங்க்யூ சார், நீங்கள் உங்கள் கையில் கரெக்டாக வந்து ஒப்படைச்சிருக்காங்க. ஸோ தேங்க்யூ. தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். இவர் நம்ம ஃபஸ்ட்டு 6 நாள் எங்கள் கூட இருந்த ப்ரொடியூசர் சார் தங்கப்பிரபாகன் சார், அப்படியே ஐயோ எங்கள் எல்லாத்தையும் இங்கே வந்து விட்டோமே, நம்மளும் இங்கே வந்துட்டோமே, இங்கேருந்து இப்போ எப்படி எஸ்கேப் ஆகுறதுன்னு யோசிச்சு எஸ்கேப் பண்ண தங்கப்பிரபாகர் சாருக்கு தேங்க்யூ. பட் wonderful டைம் ஷூட்டிங் வித் த பீப்புள். இவங்க கூட இருந்த கூட்டம் நல்ல கூட்டமாக இருந்துச்சு. அதனால் இந்த பரவாயில்ல, இந்த வெயில் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி இந்த 60 நாள் ஈஸியாக போச்சுன்னு சொல்லலாம். மித்தபடி சூடுகளாம் இல்லை, இந்த கூட இருந்த ஃபேமிலி ஆட்டம் இருந்தவங்கன்னா. ஸோ தேங்க்ஸ் டு எவ்ரி சிங்கிள் ஒன். அவங்க பேரை சொல்லனாலும் தேங்க்யூ. அண்ட் ஆஃப்கோர்ஸ் என்றைக்குமே உங்களோட அன்பும் ஆதரவும் தேவை. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட்லி நீங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நீங்கள் எல்லாருமே இங்கே வந்துட்டு நம்ம படம் டானாக்காரனுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. ஸோ அதுக்கு தேங்க்யூ ஸோ மச். தென் a big thanks to my entire team, my director, my producer, co-producers, my DOP, my co-actor and co-actors, my editor, my dance masters, my stunt master and everybody. படம் பற்றி சொல்லணும்னா பிக் தேங்க்ஸ் டு தமிழ் சார். என்னோடய ஃபர்ஸ்ட் படம் நெடுநாள் வாடே தான். ஆனால் I'm not from the industry. நான் வெளியின்னு like from the audience I came to this stage. So like every new actor எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, like am I fit for cinema, am I fit for this, am I fit for that, but thank you Tamil sir, you gave me this opportunity. Nirnal Vade முதல்ல தானாகாரன், it's a very big difference. Nirnal Vade is like புது director, புது producer, புது team, but தானாகாரன் என்னன்னா it's a known production house, known producer, known actors, and director பற்றி பேச வேணாம், you all know. But செட்டில் வரும்போது இந்த டீம் didn't make me feel like I'm from the outside. They supported me a lot. And even my co-actor Vikram Prabhu, he was very good, he was very friendly with me, and எனக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தனா கேட்கும்போது like he would properly explain. So I don't think I could have asked for a no better team, and I think it was one of my experience. வேலு பற்றி நான் பேச வேணாம், இங்கே எல்லாருமே பேசிட்டேன் ஆல்ரெடி. So almost I think 60 days shoot இருந்துச்சு total full movie, and full was on the veil. So I think not just actors and the full team ரொம்ப கஷ்டப்பட்டாரு. And actually இந்த மூவி கொஞ்சம் டைம் எடுத்துச்சு, இப்போ தான் ரிலீஸ் ஆகுது. ஷார்ட் இன் 2019 ஜூன் ஜூலை, ஆனால் இப்போ தான் ரிலீஸ் ஆகுது. பட்
we've worked, literally blood sweat irukku in the movie, our blood and sweat is there. So please do watch. நீங்கள் எல்லாருமே உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட கூட சேர்ந்து டானகாரம் வாட்ச் பண்ணணும். அண்ட் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண மாதிரி இன்னும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். அப்புறம் இன்னொரு விஷயம் இருக்குது, லைக் நிறைய இவ்வளோ டேஸ் என் மைண்டில் இருந்துச்சு, ஆனால் எனக்கு ஒரு கரெக்டாக பிளாட்ஃபார்ம் கிடைக்கல அது எக்ஸ்ப்ரெஸ் பண்ணதுக்காக. தட்ஸ் we had a costumer called Nagesh, and the Nagesh ippo illa, he died I think a year 2 years back in an accident, and I think other than us he has worked the hardest for the film, and he's just unlucky because he's not here today and he can't see this. I'm sorry, I told myself I'll not cry. So if Nagesh and his family is watching this, please know that he's not forgotten. He's there in all our hearts. Almost 200 people were there on the set, and he's washed, gotten costumes for everybody every single day, without fail. And it's not easy, and he's very young, It was very unfortunate that he's not there. But I hope his family is happy and they're at peace now. And Nagesh, wherever you are, I hope you're happy and you're at peace. And I wish you were here with us so that you could see this masterpiece and all the hard work that you've put into this. But yeah, thank you so much. எல்லாருக்கும் வணக்கம். நான் நடிகராக உங்களுக்கு அறிமுகமாக இருந்தாலும் இயக்குனராக இந்த மேடை அறிமுகராக ரொம்ப சந்தோஷப்படுறேன். இதுதான் என் முகம், இதுதான் என் மேடை. முதல்ல வாய்ப்பு கொடுத்த பிரபு சாருக்கும் தங்கப்பிரபா சார், பிரகாஷ் சார் எல்லாத்துக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உண்மையிலேயே இந்த படத்தின் மூலமாக நான் நிறைய பேர்த்த கஷ்டப்படுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் விக்ரம் சார் சொல்லியிருந்தார், என் ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி யாராவது ஒரு ஆள் வீட்டிலேருந்து வந்து என்னை பாருங்கள் தயவுசெய்து அப்படின்னு சொல்லப்போ அதை என் ஒய்ஃப் பார்த்துட்டே இல்லை பயங்கரமாக சொல்லாங்க, எங்கள் ஒழுங்காக டார்ச்சர் பண்ணுவீங்க நீங்கள் அப்படின்ட்டு. உண்மைதான், அந்த படத்துக்கான சூழல் அப்படி ஆகிடுச்சு. உண்மையிலே இந்த படத்துக்கு ஷூட் பண்ண நான் முத கிளம்புது ஒரு 20 நாள் பண்ணுவோம், ஒரு 25 நாள் பண்ணுவோம், அதுக்கப்புறம் இந்த படத்தை நம்மளே பிரேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் நான் போனேன். ஆனால் அங்கேருந்த பெரிய நடிகர்கள் எல்லாத்தையும் கையில் வச்சுருக்கோம். எம்எஸ் அண்ணன், லால் சார், விக்ரம் பிரபு சார், பேக் டு பேக் அவங்களுக்கு அடுத்தடுத்த படங்கள் அங்கே இருக்குது. அந்த சூழலில் எல்லாருமே போகலாம் அப்படின்றாங்க. விக்ரம் பிரபு சார்லாம் முடிச்சிருங்க தமிழ், இது ரொம்ப இதாக இருக்குது, இதுக்கு ரிட்டர்ன் வர முடியாது, முடி வெட்டுறது அப்படி இப்படின்னு இருக்கு. அப்படியே போகுது. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் யார்ட்டும் பேசவே இல்லை. விக்ரம் பிரபு சார்லாம் கடைசி 10 நாள் என்கிட்ட பேசவே இல்லை. அப்படியே எல்லாருமே இருக்கான். என் அசிஸ்டன்ட் டைரக்டர் எய்த்தாப்பில் வருவான், என்னை பார்க்கவே மாட்டான். டே யுவராஜ் அப்படின்னா அண்ணே அப்படின்னு சொல்லுவான். அவ்வளோ தூரம் அவ்வளோ பேர்த்தையும் நான் டார்ச்சர் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா டே நைட்டு ஒரு பகலில் முடிச்சுட்டு அப்படியே நைட்டு கன்டினியூ பண்ணுவோம். 20 நாள் நைட்டு இதில் பண்ணோம். 50 நாளில் 20 நாள் நைட்டு வந்து கண்டினியூவாக வந்து ஷூட்லேயே இருந்தோம். அதனால் எல்லாருமே ஒரு மாதிரி ஒரு மன அழுத்தத்தில் தான் அங்கே வேலை செஞ்சுட்டே இருந்தோம். அதை தாண்டி இந்த படம் இன்றைக்கி நல்லா வந்திருக்கு, எல்லோரும் பார்த்துட்டு நல்லா இருக்குங்கிற போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அஞ்சலி சொன்ன நாகேஷ்ங்கிற பையன் வந்து ஒரு 350 க்ரௌடு, எங்களுக்கு 350 பேர்த்துக்கு ட்ரெஸ்ஸு, சாக்ஸு, டவுசரு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் வாஷ் பண்ணுவான். அவனை மாதிரி அந்த ஸ்பாட்டில் வேலை செய்கிறதுல நான் பார்க்க எல்லாரும் எங்கள் என்டர்டெயின்மெண்ட் எல்லோரும் வேலை செஞ்சாலும் அந்த ஒரு பையன் வந்து பயங்கரமாக வேலை செஞ்சான். செல்வன்ட்டு தான் இருந்தான். அப்படி வேலை செய்வான். எப்போ பார்த்தாலும் பறந்துக்கிட்டு அங்கிட்டு ஓடிக்கிட்டே இருப்பான். என்ன கேட்டாலும் கொடுப்பான். எது பண்ணாலும் நல்ல பையன், ரொம்ப அருமையான பையன். அந்த சம்மந்தமான எல்லா காஸ்டியூம் அங்கே வந்து காஸ்டியூம் டிசைனர்னால் ஒரு படம் பண்ணும்போது முக்கியமாக மெயினாக எல்லாருமே இருப்பாங்க. அந்த காஸ்டியூம் டிசைனரோட ஹெட் அங்கே இருப்பாங்க. ஆனால் அப்படி யாருமே அங்கே இல்லை. அந்த சின்ன பையன் மட்டும் இருந்து இந்த என்டையர் டானாகாரன் படத்தை முழுவதும் முடிச்சு கொடுத்தான். அவனோட இறப்புக்கு நான் போயிருந்தேன். பார்த்தா அந்த டானாகாரன் எடுத்த ஸ்டில்லையே போட்டிருந்தாங்க. எனக்கு அவ்வளோ மன வருத்தமாக இருந்துச்சு. உண்மையிலேயே அஞ்சலி சொன்னது தான். அந்த பையனுக்கும் இதை வச்சுக்கிறேன்.
மற்றபடி இந்த படத்தில் வந்து இவ்வளோ மாதிரி ஒரு கஷ்டமான படத்தை வந்து நான் நிறைய கம்பெனி இந்த கதை ஆரம்பிச்சது என் நண்பன், நான் வடசனை ஒர்க் பண்ணுமே என் நண்பன் தான் சொன்னான், நீங்கள் எஸ்ஆர் பிரபு சாரை வேணா போய் பாருங்களேன், என்ன ஆண்டு நினைக்கிறேன் 2016, நீங்கள் வேணா பாருங்களேன், இந்த கதைக்கு கரெக்டாக செட் ஆவாருன்னு. கரெக்டாக எனக்கு யதார்த்தமாகவே சார் வந்து ஸ்கிரிப்டை படிச்சுட்டு என்னை கூப்பிட்டு இது பண்ணாங்க. ரொம்ப கஷ்டம். நான் வந்து 30 நாள் 35 நாள் தாண்டும் போது என்னால் இந்த படத்தை வந்து தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு போக முடியுமா அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கே இல்லை. ரொம்ப இது பண்ணப்போ ஒரு நாள் தங்கப்பிரபா சார் ஃபோன் பண்ணி, சார் ஏதாவது பிரேக் பண்ணிக்கிறவா சார் அப்படின்னு சொன்னேன். ஏன் தமிழ் வந்துக்கிறாங்க? இல்லை சார், எல்லோரும் மனவட்டத்தில் இருக்காங்க, வெயில், இடையில ஒரு காற்று ஒன்று இங்கே அடிக்கும், பயங்கரமாக இருக்குது அந்த காற்று, தொடர்ச்சியாக முகத்தெல்லாம் கிழிச்சிடும் அந்த காற்று, அப்படி இருக்குது, அதான் சார் ஏதாவது பிரேக் பண்ணிக்கலாமா அப்படின்னு நினைக்கிறேன் சார் சொன்னேன். அடுத்த நாள் காலைல சார் கிளம்பி ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க. இல்லை தமிழ், ஒரு மூடில் படம் பிரமாதமாக வந்துட்டுருக்கு, விஷுவல் ரொம்ப நல்லா இருக்குது, நீங்கள் பிரேக் பண்ணிங்கன்னா அவங்க வேறு படத்துக்கு போயிட்டாங்கன்னா நம்ம திருப்பி இந்த டீமை இன்டர் சேர்க்க முடியாது, ஏன்னா ஒரு ஆள் 2 பேரில் 300 பேர் 350 பேர், அதனால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி இந்த படத்தை எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா நம்ம முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பேசினார். அப்புறம் படம் எப்படி வந்திருக்குன்னா அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக என் கூட உட்கார்ந்தார். உண்மையிலேயே அந்த பொட்டன்ஷியல் சார், பிரபு சார் வந்து ப்ரொடியூசராக இருந்தாலும் தங்கப்பிரபா சாரோட ஒர்க் இந்த படத்தில் ரொம்ப இது, ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி இந்த படத்தில் என் கூட இருந்தார். நான் என்ன டவுட் கேட்டாலும் என்ன பண்ணாலும் உடனே, நான் எத்தனை தடவை படம் பார்த்துருப்பேனோ அத்தனை விட அவர் அந்த படம் பார்த்துருப்பாரு. அவர் இங்கே எல்லா ஸ்டேஜில் இல்லை, அந்த ஒரு ஃபோட்டோ எடுத்து யாராவது பத்திரிக்கையெல்லாம் வெளியில் போடுங்க, ஏன்னா ரொம்ப நாளாக அந்த ஃபோட்டோக்கு வராமல் சுற்றிட்டுருக்காரு. அதனால் உண்மையிலேயே அந்த கேமராமேன் அவர் ஒர்க்கெலாம் பெரிய ஒர்க்கு. மாப்பிள்ளை ராகவன் ஆர்டர் வந்து இந்த கதை ஆரம்பிக்கிறதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாலேயே நான் அவன் இந்த கதையெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டோம். கதை நான் ரொம்ப நாளாக எழுதி முடிச்சுட்டு அப்படி சுற்றிட்டே இருந்தேன். அவனும் நானும் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் ஒரு 50 காலேஜ் போய் பார்த்துருப்போம். 2 பேரும் வண்டி எடுத்துகிட்டு காலேஜ் சுற்றுறதான் வேலை. அப்போ நான் கமிட்டே ஆகலை, வெற்றிமாறன் வந்து வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆனால் நாங்கள் என்ன பண்ணோம்னா, எங்கள் வேலை என்னென்னா, இந்த படத்துக்கு முக்கியமாக ஒரு கேரக்டராக இருக்க போகிறதே இந்த படத்தோட களம் தான், கிரவுண்டு தான் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் ஒரு 50 காலேஜ் நாங்கள் போய் பார்த்துருப்போம். அப்படி யதார்த்தமாக வேலூரில் ஒரு நாள் போய் காலேஜ், அப்போ நான் கமிட்டே ஆகலை, காலேஜ் போய் நான் பார்த்துட்டு இருக்கும்போது மாப்பிள்ளை சொன்னால், இங்கே பக்கத்தில் ஒரு ஸ்கூல் இருக்குன்னாங்க, அது போய் பார்க்கலாமா நண்பா அப்படின்னா. அப்புறம் போய் உள்ளே போய் பார்த்தா அந்த ஸ்கூலுக்குள்ளே நுழையும்போதே எனக்கு வந்து ஒரு பிஆர்எஸ்க்குள்ளே ஒரு போலீஸ் ட்ரைனிங்குள்ளே போகிற ஃபீல் இருந்துச்சு. நான் சொன்னேன், மச்சான் இதான் இடம், இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாருக்கு போகும்போதே நான் நிறைய ஒர்க் பண்ணிட்டு தான் போனேன். சார் இப்படி பண்ணிக்கலாம் அப்படி பண்ணிக்கலான்னு. நிறைய கம்பெனியில் இந்த கதை சொல்ல பயந்தாங்க, இந்த கதை எப்படிங்க எடுப்பீங்க, ட்ரைனிங்ன்றீங்க, பரேடுன்றீங்க, அதுன்றீங்க இதுன்றேன்னு. எல்லாத்தையும் தாண்டி கம்பெனி வந்து எனக்கு பயங்கர சப்போர்ட்டாக இருந்தாங்க. அதனால் கம்பெனிக்கு இந்த படத்தில் என்டையராக ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர், அப்புறம் வந்து கேமரா, ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டு, அப்புறம் அண்ணன்கள் போஸ் அண்ணன், எம்எஸ் அண்ணன், விக்ரம் பிரபு சார், அதனால் எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். உண்மையிலே இந்த படத்தில் உங்களை போலீஸ் ட்ரைனிங்கில் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டனோ அதே கஷ்டத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதனால் எல்லாத்தையும் ஒரு மன்னிப்பும் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.